VCD number 1141 1141 Hyderabad AP Part 1 முரளி டேட்டு 18/8/68 கிளாரிஃபிகேஷன் டேட்டு 31/7/2009. ओम शांति। वाणी चल रही थी 18 अगस्त 1968। ஓம் சாந்தி. வாணி போயிட்டு இருந்தது 18 ஆகஸ்ட் 68 तीसरे पेज के आदि में बात चल रही थी। மூணாவது பேஜினோட ஆரம்பத்துல பேச்சு போயிட்டு இருந்தது. ये ज्ञान की समझने की बातें हैं। இது ஞானத்தினோட விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கு, புரிஞ்சுக்கிற விஷயங்களா இருக்கு. ऐसे तो शास्त्रों में भी ऐसी बातें लिख दी हैं। அப்படி பார்த்தோம்னா சாஸ்திரங்கள்ல கூட இப்படி எல்லா விஷயங்களும் எழுதியிருக்காங்க. जो पढ़ते पढ़ते शिव बाबा के साथ ट्रेटर बन गए। எப்படின்னா படிக்க படிக்க சிவ பாபா கூடயும் ட்ரேட்டர் ஆயிட்டாங்க. சிவ பாபா கூடயே என்ன பண்ணிட்டாங்கன்னா துரோகிகள் ஆயிட்டாங்க. पूरे नास्तिक बन गए हैं। முழுமையாக நாஸ்திக் ஆயிட்டாங்க. कितनी निंदा कराई दी है। எவ்வளவு நிந்தனைய பண்ண வச்சிட்டாங்க. तुम बच्चों को भी குழந்தைகளான உங்களுக்கு கூடயும் कब सुनी सुनाई बातों पर विश्वास नहीं करना चाहिए। எப்போ கேட்டு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை பற்றி நம்பிக்கை வச்சுக்க கூடாது. अंधश्रद्धा अंधविश्वास की बातें குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கையினோட விஷயங்கள் सुननी नहीं चाहिए। கேட்க கூடாது. बाप से पूछो। அப்பா கிட்ட கேட்டுக்கோங்க. ये ऐसी बातें करते हैं, இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க, ऐसे कहते हैं, இப்படி எல்லாம் சொல்றாங்க. ये बात क्या सत्य है? என்ன இந்த விஷயம் உண்மையானதா? तो बाप बताए देंगे, அப்பா சொல்லிடுவாங்க, समझाए देंगे। புரிய வச்சிடுவாங்க. नहीं तो बहुत झूठी बातें बनाने में देरी नहीं करते हैं। இல்லைன்னா நிறைய பேரு பேச்சு இந்த பொய்யான விஷயங்களை சொல்றதுல லேட் பண்ண மாட்டாங்க. झूठी बातें सुना करके பொய்யான விஷயங்களை சொல்லி औरों की दिल ही खराब कर देते हैं। மற்றவங்களோட மனசே கெடுத்துடுறாங்க. फलानी ने तुम्हारे लिए ऐसे कहा है। குறிப்பிட்டவங்க உங்களுக்காக இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. ऐसे बोल करके இப்படி எல்லாம் சொல்லி बुद्धि खराब कर देंगे। புத்திய கெடுத்துடுவாங்க. शास्त्रों में भी व्यास की झूठी बातें सुनकर சாஸ்திரத்துல கூடயும் வியாசனோட பொய்யான விஷயங்களை கேட்டு मनुष्य खाक हो पड़े हैं। மனிதர்கள் சாம்பல் ஆயிருக்காங்க. बाबा जानते हैं, பாபாக்கு தெரியும் कि ऐसे तो दुनिया में बहुत होता है। இப்படி உலகத்துல அதிகம் ஆகுது. उल्टी सुल्टी बातें सुना करके दिल को खराब कर देते हैं। தலைகீழான விஷயங்களை சொல்லி மனசை கெடுத்துடுறாங்க. इसलिए कभी भी झूठी बातें सुन करके அதனாலதான் எப்பவுமே பொய்யான பேச்சுகளை கேட்டு अंदर में जलना नहीं चाहिए। உள்ளுக்குள்ள எரிஞ்சு போக கூடாது. पूछो, கேளுங்க. फलानी ने तुमसे मेरे लिए ऐसे कहा है। குறிப்பிட்டவங்க உங்ககிட்ட ஏன் பற்றி இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்களா?
सफाई हो जानी चाहिए, கிளியர் பண்ணிக்கிடணும், கிளியர் ஆயிடணும். नहीं तो सुनी सुनाई बातों पर भी दुश्मनी रख लेते हैं. இல்லைன்னா கேட்டு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களினோட ஆதாரப்படி கூடயும் சத்ருகளாயிடுறாங்க, சத்ருத்வத்தை வச்சுக்கிறாங்க. अभी बाप मिला है இப்போ அப்பா கிடைச்சிருக்காங்க, तो बाप से पूछना चाहिए ना. அப்ப அப்பா கிட்ட கேட்கணும் இல்லையா? ब्रह्मा बाबा पर भी बहुतों का विश्वास नहीं रहता है. பிரம்மா பாபா மேல கூடயும் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்ல. शिव बाबा को भी भूल जाते हैं. சிவ பாபாவை கூடயும் மறந்துடுறாங்க. ऐसी ऊंचे ऊंचे हस्तियों को भी भूल जाते हैं. இப்படிப்பட்ட உயர்ந்த பர்சனாலிட்டிஸ கூடயும் மறந்துடுறாங்க. ऐसी दुर्दशा तो नहीं कर लेनी चाहिए. இப்படி கெட்ட தசைய பண்ணிக்க கூடாது. दुर्दशा तो पहले से ही हुई पड़ी है. துர்தசான்றது அப்படின்னா திசைன்றது ஃபர்ஸ்டே கெட்டு போயிட்டு இருக்கு, கெட்டு போயிருக்கு. ऐसे फिर जाकर के वहाँ क्या बनेंगे. இப்படிப்பட்டவங்க அங்க போய் என்ன ஆகுவாங்க பிறகு? एक दो की बातें सुन करके नुकसान करना ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தரோட பேச்ச கேட்டு நஷ்டம் ये तो பண்ணிக்கிறது, ट्रेटर का ही काम है. நஷ்டம் பண்ணிக்கிறது, நஷ்டம் பண்றது இது துரோகிகளோட பேச்சு தான் இருக்குது. ट्रेटर का ये धंधा है. துரோகிகளினோட இது தொழிலா இருக்கு. जो सर्विसेबल बच्चे होंगे யாரு சர்வீசபிள் குழந்தைகள் இருப்பாங்களோ वो तो सदैव सर्विस में ही लगे रहेंगे. அவங்க சதா சர்வீஸ்லயே ஈடுபட்டு இருப்பாங்க. बाबा के पास सर्विसेबल बच्चों के समाचार तो आते हैं ना. பாபா கிட்ட சர்வீசபிள் குழந்தைகளினோட செய்திகள் வருது இல்லையா? दूतियाँ ऐसे ऐसे खराब काम करती हैं. தூத்திகள், தூத்தின்னா அங்க இருக்கிற விஷயத்த இங்க சொல்லக்கூடியவங்க, இங்க இருக்கிற விஷயத்த அங்க சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு தூத்தியான்னு சொல்லுவாங்க. तो பாபா சொல்றாங்க இந்த தூத்தியா அப்படிப்பட்ட கெட்ட வேலைகளை செஞ்சிடுறாங்க, झूठी बातें सुना करके औरों की भी दिल खराब कर देती है. பொய்யான விஷயங்களை சொல்லி மத்தவங்களோட மனது கூடயும் கெடுத்துடுறாங்க. बाप तो आए ही हैं सबको ऊंचा बनाने के लिए. அப்பா வந்திருக்கிறதே எல்லார கூடயும் உயர்ந்தவங்களாக ஆக்கிறதுக்காக. तो प्यार से बच्चों को उठाते रहते हैं. அப்போ அன்பாக குழந்தைகளை மேல தூக்கிட்டு இருப்பாங்க. बच्चों को ईश्वरीय मत लेनी चाहिए. குழந்தைகளுக்கு ஈஸ்வரனோட டைரக்ஷன், ஈஸ்வரிய டைரக்ஷனை எடுத்துக்கணும். बाबा से पूछेंगे तो जवाब ठीक ही मिलेगा. பாபா கிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டாக தான் பதில் கிடைக்கும்னு சொல்றாங்க. अगर निश्चय ही नहीं होगा, ஒருவேளை நிச்சயமே இல்லைன்னா, पूछेंगे ही नहीं, கேட்கவே இல்லைன்னா, तो फिर जवाब कैसे मिलेगा. அப்போ எப்படி பதில் கிடைக்கும்? बाप जो समझाते हैं அப்பா என்ன புரிய வைக்கிறாங்க उन बातों को धारण करना चाहिए. அந்த விஷயங்களை பற்றி தாரணை பண்ணணும். क्योंकि विश्व में शांति स्थापन करने के निमित्त ஏன்னா உலகத்துல அமைதிய ஏற்படுத்துறதுக்காக நிமித்தம் तुम बच्चे बने हो. குழந்தைகளான நீங்க ஆயிருக்கீங்க. वो भी श्रीमत पर विश्व में शांति स्थापन करते हो. அதுவும் ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி உலகத்துல அமைதியை ஏற்படுத்துறீங்க. दुनिया में और कोई की मत तो ऊंचे ऊंचे है ही नहीं. உலகத்துல மத்த யாரோட டைரக்ஷன் கூடயும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது கிடையாது. ऊंचे ऊंचे भगवान की ऊंचे ऊंचे मत है. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானோட டைரக்ஷன் தான் இருக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானோடது தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த டைரக்ஷன் ஆயிருக்கு. मर्तबा भी कितना ऊंचा है. ஸ்டேட்டஸ் கூடயும் எந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்குது. बाप तो ऊंचे ऊंच बनाते हैं. அப்பா உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குறாங்க. कहते हैं சொல்றாங்க कि अपना ही कल्याण करके ऊंच पद पाओ.
உங்களோட நன்மையை பண்ணிட்டு உயர்ந்த பதவியை அடைஞ்சுக்கோங்க. महारथी बनो। மகாரதி ஆகுங்கள். अगर पढ़ेंगे ही नहीं तो क्या पद पावेंगे? ஒருவேளை படிக்கவே இல்லைன்னா என்ன பதவி அடைவீங்க? ये तो जन्म जन्मांतर कल्प कल्पांतर की बाजी है। இது ஜென்ம ஜென்மாந்தரம் ஒவ்வொரு கல்பத்தினோட பாஜியா இருக்குது. அப்படின்னா என்ன எல்லாமே அர்ப்பணம் செய்யறாங்க இல்லையா, அந்த விஷயமா இருக்கு. बच्चे जानते हैं குழந்தைகளுக்கு தெரியும் कि दास दासियां भी तो नंबरवार ही होंगी ना। தாஸ் தாசிகள் கூடயும் நம்பர் வாராக தானே இருப்பாங்க. और बाप तो ऊंच बनाने के लिए ही आए हैं। பிறகு அப்பா உயர்ந்தவங்களாக ஆக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. परंतु फिर भी पढ़ते नहीं है, ஆனாலும் படிக்கிறது இல்ல. तो क्या पद पावेंगे? அப்ப என்ன பதவி அடைவீங்க? प्रजा में भी பிரஜைகள்லயும் ऊंच नीच पद तो होते हैं ना। உயர்ந்த பதவி தாழ்ந்த பதவி இருக்குது இல்லையா? ये बुद्धि से समझना है। இது புத்தி மூலமாக தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். इसलिए समझाया है அதனாலதான் புரிய வச்சிருக்காங்க. कि 16,000 जो राज परिवार में आने वाली आत्माएं हैं, 16,000 ஆத்மாக்கள் யாரு ராஜ பரிவாரத்துல வரக்கூடியவங்க இருக்காங்க. उनमें ऐसे बहुत हैं அதுல இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. जिनसे भी ऊंचे पद அதை விட உயர்ந்த பதவி प्रजा वर्ग के फर्स्ट क्लास साहूकार पा लेते हैं। பிரஜா வர்க்கத்தினோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பணக்காரங்க அடைஞ்சிடுறாங்க. साहूकारों में भी कोई फर्स्ट क्लास साहूकार होते हैं। பணக்காரங்கள்ல கூடயும் சில பேரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பணக்காரங்க இருப்பாங்க. राजाओं महाराजाओं को भी सहयोग कर देते हैं। ராஜாக்கள் மகாராஜாக்களுக்கு கூடயும் உதவி செஞ்சிடுறாங்க. इतना तो ऊंच मर्तबा होता है। அந்த அளவுக்கு உயர்ந்த அந்த ஒரு ஸ்டேட்டஸ் என்றது இருக்கும், அந்த கௌரவம் என்றது இருக்கும். कोई फिर थर्ड क्लास साहूकार होते हैं। சில பேர் தேர்ட் கிளாஸ் பணக்காரங்களாக இருப்பாங்க. तो फर्स्ट क्लास प्रजा, सेकंड क्लास प्रजा, थर्ड क्लास प्रजा। அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரஜா, செகண்ட் கிளாஸ் பிரஜா, தேர்ட் கிளாஸ் பிரஜா, फोर्थ क्लास प्रजा भी होती है। ஃபோர்த் கிளாஸ் பிரஜையும் இருப்பாங்க. ये सब बुद्धि से समझना है। இதெல்லாமே புத்தி மூலமா தெரிஞ்சுக்கணும். एकदम भैंस बुद्धि नहीं बनना चाहिए। முழுமையா எருது புத்தியாக கூடாது. ऐसे तो इस समय सारी दुनिया ही भैंस बुद्धि है। அப்படி பார்த்தோம்னா இந்த நேரத்துல முழு உலகமே எருது புத்தியா இருக்குது. इनको कुछ भी पता नहीं पड़ता है இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல. कि हम कहाँ जाते हैं। நம்ம எங்க போகிறோம், ऊपर जाते हैं व नीचे उतरते जाते हैं। மேலே போகிறோமா இல்லனா கீழே இறங்கிட்டே போறோமா? भैंस बुद्धियों को तो कुछ भी पता नहीं पड़ता। எருது புத்திக்காரங்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல. बाप आकर के समझाते हैं। அப்பா வந்து புரிய வைக்கிறாங்க. अंधो குருடர்களே, तुम तो नीचे ही उतरते जाते हो। நீங்க கீழே இறங்கிட்டு தான் போயிட்டு இருக்கீங்க. फिर भी देखो घमंड कितना है। ஆனாலும் திமிரு பாருங்க எவ்வளவு இருக்கு. भैंस बुद्धि अर्थात जनावर। எருது புத்தி அப்படின்னா விலங்கு. जंगली जनावर भी होते हैं ना। காடுல இருக்கக்கூடிய எருதுகளும் அந்த விலங்குகளும் இருப்பாங்க இல்லையா? ऐसे ऐसे जंगली जानवर होते हैं। இப்படிப்பட்ட காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள் இருப்பாங்க. मनुष्यों का भी मांस खा लेते हैं। மனிதர்களோட மாంసத்தை கூடயும் சாப்பிட்டுடுறாங்க. आगे तो काली पर मनुष्यों की भी बलि चढ़ाते थे। முன்னாடி எல்லாமே காளி மேல மனிதர்களினோட பலிய கூடயும் அர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தாங்க. समझते थे
என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, कि जितना ही छोटे बच्चे की बलि होगी எந்த அளவுக்கு சின்ன குழந்தையினோட பலி அர்ப்பணம் செய்வோமோ उतनी ही स्वादिष्ट होगी। அவ்வளவே டேஸ்டியாக இருக்கும். यहाँ ज्ञान में छोटे बच्चे कौन हुए? இங்க ஞானத்துல சின்ன குழந்தைகள் யாரானாங்க? जो नए नए ज्ञान में आते हैं, सात्विक स्टेज में होते हैं। யாரு புது புதுசாக ஞானத்துக்கு வராங்க, சாத்விகமான ஸ்டேஜ்ல இருப்பாங்களோ, ज्ञान भी सतो प्रधान, सतो सामान्य, रजो प्रधान ஞானம் கூடயு சதோ பிரதான், சதோ சாமானிய, ரஜோ பிரதான், और तमो प्रधान 4 अवस्थाओं से गुजरता है। பிறகு தமோ பிரதான் 4 ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணுது. तो भक्ति मार्ग में भी ये मान्यता चलती है। அப்போ பக்தி மார்க்கத்துல கூடயு இந்த ஒரு விஷயங்கள் நடக்குது, இந்த ஒரு பரம்பரை ஃபாலோ செய்யறாங்க. कि जितने छोटे बच्चे की बलि देंगे उतनी ज्यादा स्वादिष्ट होगी। எந்த அளவுக்கு சின்ன குழந்தையினோட பலியை அர்ப்பணம் செய்வீங்களோ அவ்வளவே டேஸ்டியாக இருக்கும். छोटे बकरे का भी मांस नरम होता है ना। சின்ன ஆடினோட மாంసం கூடயு சாஃப்டாக இருக்கும் இல்லையா? आगे முன்னாடி जब महात्मा बुद्ध आए थे, எப்போ மகாத்மா புத்தன் வந்திருந்தாங்க, उन्होंने आकर के जब अहिंसा का पाठ पढ़ाया था, அவங்க வந்து எப்போ அஹிம்சையினோட பாடத்தை படிக்க வச்சிருந்தாங்க, उससे पहले तो அதுக்கு முன்னாடி छोटे बच्चों की ही बलि चढ़ाते थे। சின்ன குழந்தைகளோட பலியை தான் அர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தாங்க. और वो ही फिर महाप्रसाद समझ करके बांटते थे। பிறகு அதையே மகா பிரசாதம் நினைச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை பங்கிட்டு அது எல்லாமே எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ऐसे ये आदमखोर मनुष्य ठहरे ना। அதே மாதிரி ஆதம்கோர் மனிதர்கள் ஆனாங்க இல்லையா? तो बाप बैठ समझाते हैं அதே மாதிரி அப்பா புரிய வைக்கிறாங்க कि உட்கார்ந்து, तुम तो आदमखोर बन गए हो। நீங்க ஆதம்கோர் ஆயிட்டீங்க. कैसे? எப்படி? कोई की सेवा की, இப்போ யாரையாவது இப்போ ஒருத்தரோட சேவை செஞ்சீங்க, ज्ञान सुनाया, ஞானத்தை சொன்னீங்க, फिर ज्ञान सुना करके பிறகு ஞானத்தை சொல்லி उनको अपना बना लिए। அவங்கள தன்னவங்களாக ஆக்கிக்கிட்டீங்க. भगवान का वारिसदार, भगवान का बच्चा, பகவானோட வாரிஸ்தார், பகவானோட குழந்தை, भगवान का भक्त तो नहीं बनाया, பகவானோட பக்தனாக ஒண்ணு ஆக்கல, अपना भक्त बना लिया। தன்னோட பக்தனாக ஆக்கிக்கிட்டீங்க. तो किसने खाया? அப்ப யாரு சாப்பிட்டாங்க? भगवान ने खाया। பகவான் சாப்பிட்டாங்களா? भगवान के ऊपर चढ़ा। பகவானுக்கு அர்ப்பணம் ஆச்சா? बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, कि आदमखोर न बनो। ஆதம்கோர் ஆகாதீங்க. ये तो बाद में இது பிறகு अंग्रेज सरकार ने आकर के बंद करवाई दिया। அங்கிரேஜ் அந்த இங்கிலீஷ் கவர்மெண்ட் வந்து இதை நிறுத்திட்டாங்க. ஆதம்கோரனா இப்போ மனிதர்களை அர்ப்பணம் செய்யற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, கட் பண்ணி அந்த விஷயம். बाप कहते हैं कहाँ पर तो तुम गोल्डन एज में ऊंचे थे। அப்பா சொல்றாங்க, எங்க நீங்க கோல்டன் ஏஜ்ல உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாக இருந்தீங்க, कहाँ अब आयरन एज में आकर के नीचे नीचे बन पड़े। பிறகு இங்க அயன் ஏஜ்ல வந்து தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவங்க ஆயிட்டீங்க. मनुष्य बैठ मनुष्यों को ही खा जाते हैं। மனிதர்கள் உட்கார்ந்து மனிதர்களையே आयरन சாப்பிடுறாங்க. एज में कुछ पता ही नहीं चलता है। இரும்பு போல இருக்கக்கூடிய யுகத்துல ஒண்ணுமே தெரியறதில்ல. ये भक्ति मार्ग की बातें बैठ बाप से समझे। இந்த பக்தி மார்க்கத்தினோட விஷயங்களை உட்கார்ந்து அப்பா இடமிருந்து புரிஞ்சுக்கணும். तब ही समझें कि ज्ञान किसको कहा जाता है।
அப்பதான் புரியும் ஞானம்னு சொல்லி எதுக்கு சொல்வாங்க. नहीं समझते हैं புரிஞ்சுக்கலன்னா तो 100% भैंस बुद्धि है. அப்போ 100% எருது புத்தி. ज्ञान तो भगवान का दिया हुआ है. ஞானம் பகவான் கொடுத்திருக்கிற ஞானமா? பைசன்னா இந்த காலம் மாடி இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்லுவாங்க பைசன்னு சொல்லி. या हमारा ज्ञान है. பகவானோட ஞானமா இல்லைன்னா நம்மளோட ஞானமா இருக்கா? भगवान का दिया हुआ ज्ञान பகவான் கொடுத்திருக்கிற ஞானம் अपने स्वार्थ के लिए यूज कर लिया, தன்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, अपना पिट्ठू बना लिया, தன்னோட பக்தனாக ஆக்கிட்டீங்கன்னா, அப்படின்னா ஃபாலோவராக ஆக்கிக்கிட்டீங்க, तो भगवान के ऊपर अर्पण होगा அப்போ பகவானுக்காக அர்ப்பணம் या ஆகுவாங்களா? हमारी बातों के ऊपर अर्पण होगा. இல்லைன்னா நம்மளோட பேச்சுக்காக அவங்க அர்ப்பணம் ஆகுவாங்களா? इतना समझाते हैं, எவ்வளவு புரிய வைக்கிறாங்க. फिर भी एक कान से सुनते हैं और दूसरे कान से निकाल देते हैं. ஆனாலும் ஒரு காதால கேக்குறாங்க, இன்னொரு காதால விட்டுடுறாங்க. अच्छे अच्छे सेंटर्स के நல்ல நல்ல சென்டர்ஸினோட अच्छे अच्छे बच्चों को भी क्रिमिनल आई बन जाती है. நல்ல நல்ல குழந்தைகளுக்கு கூடயோ கிரிமினல் ஆயிடுது, கெட்ட திருஷ்டி வந்துடுது. ज्ञान सुनाकर बनाना है सिविल आई, ஞானத்தை சொல்லி சிவிலையாக ஆக்கணும். परंतु क्या बनाए देते हैं? ஆனா என்ன ஆக்கிடுறாங்க? क्रिमिनल आई बनाए देते हैं. கிரிமினல் ஆக ஆக்கிடுறாங்க. नफा नुकसान, லாபம் நஷ்டம், बाप की इज्जत की परवाह थोड़ा ही रखते हैं. லாபம் நஷ்டம், அப்பாவோட கௌரவம், இத பற்றி கவலைப்படுறாங்களா என்ன? कोई को ज्ञान सुनाया, இப்போ யாருக்கோ ஞானத்தை சொன்னாங்க, ज्ञान सुनाकर अपना बना लिया, ஞானத்தை சொல்லி தன்னவங்களாக ஆக்கிட்டாங்க. आगे चल के வருங்காலத்துல माया की बड़ी बड़ी परीक्षाएं आई, மாயாவோட பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் வரும். तो घबरा करके जिसको ज्ञान सुनाकर अपना बना लिया, அப்போ பயந்து இப்ப யார ஞானத்தை சொல்லி தன்னவங்களாக ஆக்கிட்டாங்க, उसी के साथ शादी करके बैठ जाते. அவங்க கூடயே கல்யாணத்தை பண்ணிட்டு உட்காந்துடுறாங்க. तो बाप का नाम बाला होगा அப்போ அப்பாவோட பேரு பிரசித்தமாகுமா या बदनाम होगा? இல்லைன்னா கெட்ட कुछ மரியாதை भी नफा नुकसान की इज्जत नहीं रखते. கௌரவம் என்றது போயிடுமா? ஒண்ணுமே லாபம் நஷ்டத்தினோட அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுறதில்ல. मूल बात है ही क्रिमिनल आई की. மூல விஷயமா இருக்குது கெட்ட திருஷ்டி. बाप कहते हैं என்ன இருக்குதோ அத பற்றி அப்பா சொல்றாங்க, ये काम महाशत्रु है. இந்த காம் மகா சத்ருவா இருக்கு, इनको जीतने के लिए कितना माथा मारना पड़ता है. இத மேல வெற்றியை அடையிறதுக்காக எவ்வளவு தலையை இடிச்சுக்க வேண்டியதாக இருக்கு. मूल बात है ही पवित्रता की. மூல விஷயமா இருக்குது பவித்திரத்தை. इस पवित्रता की बात पर ही இந்த பவித்திரத்தைனோட விஷயத்தை பற்றிதான் शुरुआत से कितने झगड़े होते आए हैं. ஆரம்பத்திலிருந்து எவ்வளவு சண்டை ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. इस काम विकार पर जीत प्राप्त करके जगत जीत बनना है. இந்த காம விகாரத்து மேல வெற்றியை அடைஞ்சு உலகத்து மேலேயே வெற்றியை அடையணும். देवताएं संपूर्ण निर्विकारी है ना. தேவதைகள் பரிபூர்ணமான நிர்வீகாரிகள் தானே. आगे चल के तो सब समझ ही जावेंगे. வருங்காலத்துல எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. परंतु अभी जो इतना समझाने पर नहीं समझ रहे हैं, ஆனா இப்போ இந்த அளவுக்கு புரிய வைக்கிறப்போ கூடயோ யாரு புரிஞ்சுக்கலையோ, तो पद तो नीचा हो जाएगा ना. அப்போ பதவி தாழ்ந்ததாயிடும் இல்லையா? बाप तो जानते हैं அப்பாக்கு தெரியும் कि नई दुनिया की स्थापना तो हो ही जाएगी. புது உலகத்தினோட ஸ்தாபனை ஆயிடும், எப்படியோ ஆயிடும். अच्छा, அச்சா, माता पिता बाप दादा
மாத் பிதா பிறகு பாப் தாதா का बच्चों को அவங்களோட याद प्यार गुड मॉर्निंग, குழந்தைகளுக்கு அவங்களோட அன்பு நினைவுகள் பிறகு குட் மார்னிங். रूहानी बच्चों को नमस्ते. ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. एक छोटा सा रात्रि क्लास है. ஒரு சின்ன நைட் கிளாஸ் 18/8/68 का. 18/8/68 बच्चों की बुद्धि में अनेक प्रकार के पॉइंट्स रहते हैं. குழந்தைகளோட புத்தியில நிறைய விதமான பாயிண்ட்ஸ் இருக்கும். सृष्टि के आदि मध्य अंत को तुम बच्चे जान गए हो. சிருஷ்டியினோட முதல் இடை கரையை பற்றி குழந்தைகளான ये நீங்க समझा सकते हो தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த விஷயத்தை புரிய வைக்கலாம். कि हम परम पिता परमात्मा के जीवन चरित्र या बायोग्राफी को जानते हैं. நம்ம பரம்பிதா பரமாத்மாவினோட வாழ்க்கை வரலாறு பிறகு பயோகிராஃபி பற்றி தெரியும் நமக்குன்னு. इस संबंध में कोई क्या समझावेंगे, कोई क्या समझावेंगे. இந்த விஷயத்துல சில பேரு ஒரு மாதிரி புரிய வைப்பாங்க, சில பேரு வேற விஷயங்களை புரிய வைப்பாங்க. कोई तो फिर नहीं समझा पाते हैं. சிலர் எப்படி என்ன புரிய வைக்க முடியலன்னா जैसे बेसिक में कितना समझाया. எப்படி பேசிக்ல எவ்வளவு புரிய வச்சாங்க. परमात्मा सर्वव्यापी பரமாத்மா नहीं है, சர்வவியாபி இல்ல. परंतु जिन्होंने समझाया ஆனா யாரு புரிய வச்சாங்க, उन्होंने तो जान ही नहीं पाया कि एक व्यापी कहाँ है. அவங்க தெரிஞ்சுக்கவே முடியல ஒரு வியாபி எங்க இருக்காங்கன்னு. तो उनको समझा हुआ कहेंगे அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கிறவங்கன்னு சொல்ல முடியுமா, या बेसमझ कहेंगे. இல்லன்னா அறிவு இல்லாதவங்கன்னு சொல்வாங்களா? फिर ऐसी एक्ट करने लग पड़ते हैं பிறகு அப்படிப்பட்ட ஆக்ட் பண்றதுக்கு ஆரம்பம் செஞ்சிடுறாங்க. कि भगवान सर्वव्यापी का सर्वव्यापी ही रह जाता है. பகவான் சர்வவியாபி ஆக என்ன இருக்காங்களோ அப்படியே சர்வவியாபி ஆகையே இருந்துடுறாங்க. मतलब बड़े बड़े मेगा प्रोग्राम करते हैं, பல பெரிய பெரிய மெகா ப்ரோக்ராம்ஸ் बड़े பண்றாங்க, बड़े पोस्टर छपाते हैं. பெரிய பெரிய போஸ்டர்ஸ் பிரிண்ட் பண்ண வைக்கிறாங்க. उनमें त्रिमूर्ति में அதுல திரிமூர்த்தில फिर अपने ही चित्र छापने लग पड़ते हैं. தன்னோட பிக்சர்ஸையே பிறகு ஒட்டுறதுக்காக அப்படின்னா பிரிண்ட் பண்றதுக்காக ஆரம்பம் செஞ்சிடுறாங்க. तो सर्वव्यापी हुआ அப்போ சர்வவியாபி ஆனாங்களா, या एक व्यापी हुआ. இல்லன்னா ஒரு வியாபி ஆனாங்களா? लोग तो कहेंगे कि भगवान सर्वव्यापी है. ஜனங்க சொல்வாங்க பகவான் சர்வவியாபியா இருக்காங்கன்னு. अब सर्वव्यापी बाप का होना இப்போ சர்வவியாபி அப்பா இருக்கிறது ये कोई बाप की बायोग्राफी थोड़ी हुई. இது அப்பாவோட வாழ்க்கை வரலாறு ஆச்சா என்ன? बायोग्राफी जीवन कहानी में तो பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறுல हर एक की जीवन कहानी में कुछ न कुछ विशेषता होती है. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை வரலாறுல ஏதாவது விசேஷத்தைன்றது இருக்கும். एक की जीवन कहानी न मिले ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு दूसरे से. இன்னொருத்தர் கூட அது பொருந்தாது. जैसे नेहरू की बायोग्राफी कोई पूछे இப்போ நெஹ்ருவினோட வாழ்க்கை வரலாறை பற்றி யாராவது கேட்டாங்க, और फिर कहे कि नेहरू सर्वव्यापी है, பிறகு சொன்னா நெஹ்ரு சர்வவியாபியா இருக்காங்கன்னு, तो फिर बायोग्राफी तो नहीं हुई. அப்போ வாழ்க்கை வரலாறு ஒன்னும் ஆகல. नटसेल में भी कोई को समझा सकते हैं. சாரமா கூடயும் இப்போ ஒருத்தருக்கு புரிய வைக்கலாம், बता सकते हैं कि ऊंच ते ऊंच भगवान है சொல்லலாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் जिसको ही இருக்காங்க. परम पिता परमात्मा शिव कहा जाता है. யாரு அவங்களுக்கு தான் பரம்பிதா பரமாத்மா சிவன் சொல்றாங்க. ऊंच ते ऊंच உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், और नीच ते नीच பிறகு தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவர் इस आधार पर कहा जाता है. எந்த ஆதாரப்படி சொல்லப்படுகிறாங்க? ऊंच ते ऊंच काम करके दिखावे तो ऊंच ते ऊंच.
உயர்ந்ததிலும் உயர்ந்த வேலையை பண்ணி காமிச்சா அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். नीचे काम करके दिखावे तो नीचे ते नीच. தாழ்ந்த வேலையை பண்ணி காமிச்சாங்கன்னா அப்போ தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவர். भगवान तो इतना ऊंच काम करके दिखाता है. பகவான் எந்த அளவுக்கு உயர்ந்த வேலையை பண்ணி காமிக்கிறாங்கன்னா जितना ऊंचा काम दुनिया का कोई भी धर्म पिता नहीं कर सकता. அந்த அளவுக்கு உயர்ந்த வேலை உலகத்துல இருக்கக்கூடிய எந்த தர்ம பிதா கூடயும் செய்ய முடியாது. कोई भी महात्मा नहीं कर सकता, धर्मात्मा नहीं कर सकता. எந்த மகாத்மாவும் செய்ய முடியாது, தர்மாத்மாவும் செய்ய முடியாது. कोई भी पुण्यात्मा नहीं कर सकता. எந்த புண்ணியாத்மாவும் செய்ய முடியாது. क्या करता है? என்ன செய்றாங்க? नरक को நரகத்தை स्वर्ग बनाई देता है. ஸ்வர்கமாக ஆக்கிடுறாங்க. पुरानी तामसी दुनिया को, पतित दुनिया को பழைய தாமசி உலகத்தை, பतित உலகத்தை सतो प्रधान सतयुग बनाई देता है. சத்தோ பிரதான் சத்யுகம் ஆக்கிடுறாங்க. ये है ऊंचते ऊंच काम. இதா இருக்குது உயர்ந்ததிலும் உயர்ந்த வேலை. उसको फिर परम पिता परमात्मा शिव कहा जाता है. அவங்களுக்கு பரம்பிதா பரமாத்மா சிவன் சொல்லப்படுகிறாரு. तो कोई भी आवे तो बैठ बताओ. அப்ப யார் வந்தாலும் சரி உட்கார்ந்து சொல்லுங்க. कैसे ऊंचते ऊंच बाप की बायोग्राफी को हम जानते हैं. இப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவினோட வாழ்க்கை வரலாறு பற்றி நமக்கு தெரியும். दुनिया में तो उसको सर्वव्यापी कह देते हैं. உலகத்துல அவங்கள சர்வ வியாபின்னு சொல்லிடுறாங்க. सब में व्यापक है. எல்லாருக்குள்ள பரவி இருக்காங்க. तो फिर सब ऊंचे काम करके दिखावे. அப்போ எல்லாருமே உயர்ந்த வேலையை பண்ணி காமிக்கணும். परंतु ऐसा तो हो नहीं सकता. ஆனா அப்படி ஆக முடியாது. ऊंचते ऊंच बाप, உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா, फिर उनके बाद है लक्ष्मी नारायण. பிறகு அவங்களுக்கு நெக்ஸ்ட் லக்ஷ்மி நாராயண். उनके भी 84 जन्मों को हम समझा सकते हैं. அவங்களோட 84 ஜென்மங்களை பற்றியும் நாம புரிய வைக்கலாம். फिर राम सीता, उनकी भी बायोग्राफी बता सकते हैं. பிறகு ராம சீதா அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி கூடயும் நம்மளால சொல்ல முடியும். ये बातें दुनिया नहीं जानती है. இந்த விஷயத்தை பற்றி உலகத்துக்கு தெரியாது. राजाओं आदि की हिस्ट्री तो बहुत जानते हैं. ராஜாக்கள் இவங்களோட ஹிஸ்டரிய பத்தி ரொம்ப நல்ல தெரியும், நிறைய தெரியும். पूछे இப்ப யாராவது கேட்டாங்க, प्रजापिता ब्रह्मा जिसको एडम कहते हैं, பிரஜாபிதா பிரம்மா யார ஆடம்னு சொல்றாங்க, उनको जानते हो? அவங்கள பற்றி தெரியுமா? तुम तो कहेंगे हम तो उनकी जीवन कहानी को बता सकते हैं. நீங்க சொல்வீங்க நாம அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்ல முடியும். அதுவும் उनके एक जन्म की जीवन कहानी नहीं. அவங்களோட ஒரு ஜென்மத்தினோட வாழ்க்கை வரலாறை பற்றி இல்ல, எத்தனை 84 जन्म की जीवन कहानी को बता सकते हैं. 84 ஜென்மங்களினோட வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம சொல்லலாம், நம்மளால சொல்ல முடியும். काली का भी बता सकते हैं. காளிய பற்றி கூடயும் சொல்லலாம். बताओ. சொல்லுங்க. कि जगदम्बा, ஜெகதம்பா और काली பிறகு காளி है एक ही. இவங்க ரெண்டு பேரு ஒரே விஷயம்தான், ஒருத்தர் தான் அவங்க. तुम तो उन सभी की बायोग्राफी को जानते हो. உங்களுக்கு அவங்களோட எல்லாரோட வாழ்க்கை வரலாறை பற்றி கூடயும் தெரியும். 84 जन्म लेने वाले हैं. எல்லாருமே 84 ஜென்மங்கள் எடுத்துக்க கூடியவங்க இருக்காங்க. 84 लाख जन्म तो होते नहीं है. 84 லட்ச ஜென்மங்கள் இருக்கிறது இல்ல. 84 लाख योनियां होती है. 80 லட்ச யோனிகள் இருக்கும். सतयुग आदि से लेकर के कलयुग अंत तक 84 லட்ச யோனிகள் இருக்கும். கலியுகத்தினோட ஆரம்பத்திலிருந்து கலியுகத்தினோட கடைசி வரைக்கும். परंतु ஆனா मनुष्य आत्मा 84 लाख योनियों में, ஆனா மனித ஆத்மாக்கள் 84 லட்ச யோனிகள்ல जन्म नहीं लेती है. ஜென்மத்தை எடுத்துக்க மாட்டாங்க. हाँ, ஆமா, 84 लाख योनियों जैसे 84 லட்ச யோனிகள் போல
कर्म करती है, செயல்களை செய்றாங்க. परंतु सूरत उन जैसी नहीं होती है. ஆனா அவங்களோட முகம் அவங்க போல இருக்கிறது இல்ல. बंदर जैसी सीरत हो सकती है, பந்தர் போல அப்படின்னா குரங்கு போல ஆக்ட் பண்ணலாம். परंतु ஆனா सूरत तो मनुष्य की ही कहेंगे. முகம் மனிதர்கள்தான் தான் சொல்வாங்க. तो बताओ அப்போ சொல்லுங்க, कि त्रिमूर्ति ब्रह्मा विष्णु शंकर की बायोग्राफी को भी हम जानते हैं. திரிமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரினோட பயோகிராஃபி பற்றியும் நமக்கு தெரியும். सो भी அதுவும் न सिर्फ एक जन्म की, ஒரு ஜென்மத்தினோட விஷயம் மட்டும் ஒண்ணு இல்ல, बल्कि उनके 84 जन्मों की बायोग्राफी को भी बता सकते हैं. நாம அவங்களோட 84 ஜென்மங்களினோட பயோகிராஃபி பற்றியும் சொல்ல முடியும். किसकी किसकी? யாரோடது? ब्रह्मा की, பிரம்மாது, विष्णु की விஷ்ணுது, और பிறகு शंकर की. சங்கர்து. அச்சா, फिर सवाल पैदा होता है, இப்போ கேள்வி ஏற்படுது. कि பிரம்மா जिसके 84 जन्मों की कहानी बता सकते हैं, யாரோட 84 ஜென்மங்களினோட ஸ்டோரிய சொல்ல முடியும்? वो एक ही होता है या अनेक होते हैं? அவங்க ஒருத்தரா இல்லன்னா நிறைய பேரா? हैं? शास्त्रों में तो दिखाया है. சாஸ்திரத்துல காமிச்சிருக்காங்க. चतुरानन, சத்துரானன் 4 முகம் இருக்கக்கூடியவர், पंचानन, பஞ்சானன் 5 முகம் இருக்கக்கூடியவங்க, 5 मुख होते हैं, 4 मुख होते हैं. 5 முகங்கள் இருக்கும், 4 முகங்கள் இருக்கும். तो जब 4 मुख होते हैं இப்போ 4 முகங்கள் இருக்குமோ या 5 मुख होते हैं, இல்லனா 5 முகங்கள் இருக்குமோ, संपन्न होने की यादगार शास्त्रों में लिखी हुई है. பரிபூர்ணம் ஆகிற நினைவார்த்தம் சாஸ்திரத்துல எழுதிருக்காங்க. कभी टीवी में ब्रह्मा को बोलते हुए सुना है? எப்பாவது டிவில பிரம்மாக்கு சொல்ற போல பாத்திருக்கீங்களா? सुना है? கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? 4 मुख वाले ब्रह्मा को बोलते हुए नहीं सुना. 4 முகம் பிரம்மா பேசுறது பார்க்கலையா? हाँ? सुना ना? பார்த்திருக்கீங்க, கேட்டிருக்கீங்க இல்லையா? एक जैसी बात बोलते हैं ஒரே மாதிரி பேச்ச பேசுறாங்களா? या 4 5 मुख अलग अलग बातें बोलते हैं? இல்லன்னா 4 முகம் 5 முகம் தனித்தனியான பேச்சுகளை பேசுறாங்களா? एक ही जैसी आवाज और एक ही बातें बोलते हैं. ஒரே மாதிரி சவுண்டு, ஒரே விஷயத்த பேசுறாங்க. ये संपन्न स्टेज की यादगार है இது பரிபூர்ணமான ஸ்டேஜினோட நினைவார்த்தமாயிருக்கா या अधूरी स्टेज की यादगार है? இல்லன்னா அறகுறையா இருக்கிற ஸ்டேஜினோட விஷயமாயிருக்கா? जब उनका संपन्न स्टेज का पुरुषार्थ संपन्न होता है, எப்போ அவங்களோட பரிபூர்ணமான ஸ்டேஜினோடது அப்படின்னா அந்த பரிபூர்ண ஸ்டேஜ் வருதோ तो एक ही आवाज बोलते हैं. அப்போ ஒரே சவுண்ட் தான் வருது. ब्रह्मा सो क्या बनते हैं? பிரம்மா என்ன विष्णु बनते हैं. பிரம்மா என்ன ஆயிடுறாங்க? விஷ்ணு ஆயிடுறாங்க. विष्णु को भी 4 भुजाएं दिखाते हैं. விஷ்ணுக்கு கூடயும் 4 கைகளை காமிக்கிறாங்க, सर एक दिखाते हैं. ஒரு தலைய காமிக்கிறாங்க. इसका मतलब ये हुआ இதுக்கு அர்த்தம் இதா இருக்கு, कि चाहे ब्रह्मा हो இப்போ பிரம்மா இருக்கலாம், चाहे विष्णु हो, இல்லன்னா விஷ்ணு இருக்கலாம். सब आत्माओं का अपना अपना पार्ट எல்லா ஆத்மாக்கள்து அவங்களதே இருக்கிற பார்ட்டு नुधा हुआ है. ஃபிக்ஸ் ஆயிருக்குது. एक का पार्ट न मिले ஒருத்தரோட பார்ட்டு दूसरे से. இன்னொருத்தர் கூட பொருந்துறது இல்ல. हाँ, जब संपन्न स्टेज होती है ஆமா, எப்போ பரிபூர்ண ஸ்டேஜ் ஆகுதோ तो एक भाषा बोलते हैं. அப்போ ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க. उनकी भाषा में भी क्रॉस
அவங்களோட பேச்சில் கூடயும் கிராஸு नहीं हो सकता। ஆக முடியாது। विष्णु की बायोग्राफी, விஷ்ணுவினோட பயோகிராஃபி हम जानते हैं कोई एक आत्मा तो विष्णु नहीं है। நமக்கு தெரியும் ஒரு ஆத்மா ஒன்று விஷ்ணு இல்லை। कितनी आत्माओं का संघात मिलकर के विष्णु दिखाया गया है। எத்தனை ஆத்மாக்களினோட கம்பைன்ட் ஸ்வரூபத்துக்கு விஷ்ணுன்னு சொல்லப்படுகிறாங்க? 4 नहीं, 4 तो भुजाएं हैं। 4 இல்ல, 4 பேரு எப்படின்னா 4 கைகளா இருக்கு। भुजाएं கைகள் जड़त्वमयी बुद्धि वाली होती है। ஜட புத்தி இருக்கக்கூடியதான் नंबरवार நம்பர் வாராக या चैतन्य बुद्धि होती है। இல்லைன்னா சைத்தன்ய புத்தியா இருக்குமா? भुजाएं चलने वाली है கைகள் நடக்கக்கூடியதா या चलाने वाली है। இல்லைன்னா நடக்க வைக்கக்கூடியதா? भुजाएं तो चलने वाली है, கைகள் நடக்கிறதா இருக்கு। उनको चलाने वाला கண்டிப்பாக அவங்கள நடத்துறவங்க कोई एक है ஒருத்தர் இருக்காங்க। யாரோ ஒருத்தர் இருக்காரு। जो ऊंचे ऊंचे भगवान है। யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானா இருக்காங்க। इसलिए शास्त्रों में कह दिया है அதனாலதான் சாஸ்திரத்துல சொல்லிட்டாங்க विष्णु भगवान, விஷ்ணு பகவான், शंकर भगवान। சங்கர் பகவான்। दाढ़ी मूछ वाले ब्रह्मा को भगवान தாடி மிஸ்ஸை இருக்கக்கூடியவங்களுக்கு பகவான் नहीं कहते। சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க। तो तुम तीनों देवताओं की बायोग्राफी को बता सकते हो। அப்போ நீங்க 3 தேவதைகளோட வாழ்க்கை வரலாறை பற்றி கூடயும் சொல்ல முடியும்। उनमें भी அதுல கூடயும் जो विष्णु के पाठधारी नंबरवार हैं, விஷ்ணுவினோட பாட்தாரிகள் நம்பர் வாராக या ब्रह्मा के रूप में जो मुख दिखाए गए हैं वो नंबरवार हैं, இல்லைன்னா பிரம்மா ரூபத்துல என்ன முகத்தை காமிச்சிருக்காங்க அவங்க நம்பர் வாரா இருக்காங்க। उनमें कोई फर्स्ट क्लास भी होंगे या नहीं होंगे? அதுல யாராவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட இருப்பாங்களா இல்லையா? है? जो फर्स्ट नंबर है யாரு ஃபர்ஸ்ட் நம்பரோ वो अर्जुन कहा जाता है। அவங்கள அர்ஜுனன் சொல்லப்படுகிறாங்க। प्रजापिता ब्रह्मा பிரஜாபிதா பிரம்மா अव्वल नंबर। நம்பர் 1। विष्णु में भी விஷ்ணுலையும் जो चारों भुजाओं को चलाने वाला है 4 கைகளை நடத்தக்கூடியவங்க யார் இருக்காங்க? वो अव्वल नंबर। அவங்க நம்பர் 1। तो उनकी बायोग्राफी को भी हम जानते हैं। அப்போ அவங்களோட பயோகிராஃபி பற்றி கூடயும் நமக்கு தெரியும்। मुख्य है भारत की बात। முக்கியமான விஷயம் பாரத்தினோடதா இருக்குது। क्या? என்ன? बायोग्राफी बताने में भी मुख्य कौन है? வாழ்க்கை வரலாறு சொல்லுறதுல கூடயும் முக்கியமானவங்க யாரா இருக்காங்க? और देशवासी मुख्य नहीं है। மற்ற தேசவாசிகள் தேசத்துல வசிக்கக்கூடியவங்க முக்கியமானவங்க இல்ல। भारत मुख्य है। பாரதம் முக்கியமானது। क्यों? ஏன்? क्योंकि 4 ब्रह्मा में भगवान का ஏன்னா 4 பிரம்மாக்கள்ல பகவானோட मुकर्रर रूप ரூபம் साबित नहीं होता। நிரூபணம் ஆகிறது இல்ல। विष्णु के जो 4 प्रत्यक्ष करने वाली विशेष आत्माएं हैं விஷ்ணு ரூபத்துல 4 கைகள் பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் யார் இருக்காங்க? उन सब में भगवान लक्षित नहीं होता। அவங்க எல்லார்ல கூடயும் பகவான் இருக்கிறது இல்ல। भगवान किस में प्रत्यक्ष होता है? பகவான் யாருக்குள்ள பிரத்யக்ஷம் ஆகுறாங்க? मुकर्रर रूप से। முக்கர ரூபத்துல सिर्फ एक ही है। வெறும் ஒருத்தர் தான்।
जो ज्ञान के आधार पर मनुष्यों को समझाया जा सकता है। என்ன ஞானத்தினோட ஆதாரப்படி மனிதர்களுக்கு புரிய வைக்கலாம். कि ये मुकर्रर रथ है, இவங்க முக்கர ரத்தம் ஆயிருக்காங்க. औरों को ज्ञान के आधार पर नहीं समझाया जा सकता. மத்தவங்கள பற்றி ஞானத்தினோட ஆதாரப்படி புரிய வைக்க முடியாது. कितना भी बोल क्या रहे, யாரு எந்த அளவுக்கு வேணும்னா मैं பேசட்டும், भगवान हूँ, சொல்லட்டும், நான் பகவானா இருக்கேன், मेरे अंदर भगवान आता है, எனக்குள்ள பகவான் வராங்க. परंतु वह बात ஆனா அந்த விஷயம் साबित நிரூபணம் नहीं हो सकती. ஆக முடியாது. नाम भारत क्यों पड़ा? பேரு பாரதன் ஏன் வந்தது? क्योंकि और जो आत्माएं हैं ஏன்னா மத்த ஆத்மாக்கள் யார் இருக்காங்க, विष्णु के रूप में पाठधारी हो, விஷ்ணுவினோட ரூபத்துல பாடதாரியா இருக்கலாம், ब्रह्मा के रूप में पाठधारी हो, பிரம்மா ரூபத்துல பாடதாரியா இருக்கலாம். अलग अलग रूप तो दिखाई है ना. தனித்தனியான ரூபம் காமிச்சிருக்காங்க இல்லையா? वो सदैव அவங்க சதா अर्थात रोशनी, பா அப்படின்னா பிரகாசம், ज्ञान की रोशनी में ஞானத்தினோட பிரகாசத்துல रत नहीं रहते हैं. ஈடுபட்டு இருக்கிறது இல்ல. रत रहना माना लगे रहना. ஈடுபட்டு இருக்கிறதுன்னா அதுலயே தொடர்ந்து இருக்கிறது. ரத் ரேனானா அதுலயே தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறது. वो सिर्फ एक ही आत्मा है அவங்க வெறும் ஒரே ஒரு ஆத்மா தான், जो आदि से लेकर के अंत तक யாரு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ज्ञान की रोशनी में संलग्न रहती है. ஞானத்தினோட பிரகாசத்திலேயே ஈடுபட்டு இருப்பாங்க. इसलिए அதனால बाप भगवान அப்பா பகவான் भारत में ही आते हैं. பாரத்ல தான் வராங்க. बाप का प्रत्यक्ष रूप क्या है? அப்பாவோட பிரத்யக்ஷத ரூபா என்ன இருக்கு? बिंदु बिंदु आत्माओं का பிந்து பிந்து ஆத்மாக்களோட बाप ज्योति बिंदु அப்பா ஜோதி பிந்து प्रत्यक्ष है பிரத்யக்ஷமாக या இருக்காங்களா अप्रत्यक्ष है? இல்லன்னா அப்பிரத்யக்ஷமா இருக்காங்களா? बिंदी आत्माएं भी பிந்தி ஆத்மாக்கள் கூடயும் अप्रत्यक्ष है பிரத்யக்ஷமாக இல்ல. और बिंदु बिंदु आत्माओं का बाप भी பிறகு பிந்து பிந்து ஆத்மாக்களோட அப்பாவும் अप्रत्यक्ष है. பிரத்யக்ஷமாக இல்ல. वो अप्रत्यक्ष बाप அந்த பிரத்யக்ஷம் ஆக அப்பிரத்யக்ஷ அப்பா அப்படின்னா என்ன தென்படாம இருக்கக்கூடிய जब அப்பா अपना धाम ऊंचते ऊंचे छोड़कर आता है, எப்போ தன்னோட உயர்ந்ததிலும் உயர்ந்த தாமத்தை விட்டு வராங்க, जो परे ते परे धाम परम धाम कहा जाता है, எதுக்கு எல்லாத்தை விட அப்பாற்பட்ட தாமம் பரந்தாமம் சொல்லப்படுகிறது. तो किस रूप में प्रत्यक्ष होता है? எந்த ரூபத்துல பிரத்யக்ஷம் ஆகுறாங்க? लोग कैसे समझते हैं? ஜனங்க எப்படி நினைச்சுக்கிறாங்க? क्या चीज है? என்ன பொருளா இருக்காங்க? ज्ञान के आधार पर प्रत्यक्ष होता है. ஞானத்தினோட ஆதாரப்படி பிரத்யக்ஷம் ஆயிடுறாங்க. या यूं कहे ज्ञान का प्रत्यक्ष रूप ही परमात्मा बाप है. இல்லன்னா இப்படி சொல்லலாம், ஞானத்தினோட பிரத்யக்ஷ ரூபமே பரமாத்மா அப்பா தான். अगर ज्ञान न सुनावे, ஒருவேளை ஞானம் சொல்லலைன்னா चमत्कार दिखावे, மெராக்கல்ல காமிச்சாங்க அப்படின்னா இந்த தந்திரம் எல்லாம் காமிக்கிறாங்களே அப்படி ஏதாவது செஞ்சாங்கன்னா மேஜிக்க காமிச்சாங்கன்னா साक्षात्कार ही साक्षात्कार आता रहे, சாட்சாத்காரம் தான் வெறும் பண்ண வச்சுட்டே இருந்தாங்கன்னா तो भगवान प्रत्यक्ष हो जाएगा. அப்போ பகவான் பிரத்யக்ஷம் ஆயிடுவாங்களா? ज्ञान से ही भगवान बाप की प्रत्यक्षता होती है. ஞான மூலமா தான் பகவான் அப்பாவோட பிரத்யக்ஷத்தை इसलिए ஆகுது. அதனால ज्ञान की बड़ी भारी महिमा है. ஞானத்தினோட மிகப்பெரிய மகிமை இருக்குது ஞானத்துக்காக. ये पहला पहला बाप का वर्षा है.
இது ஃபர்ஸ்ட் அப்பாவோட சொத்தா இருக்கு. अव्यक्त बाप का அவ்யக்த அப்பாவோட ये अव्यक्त वर्ष है. இது அவ்யக்தமான சொத்தா இருக்கு. என்ன? ज्ञान. ஞானம். जो जितना ज्ञान उठावेगा யாரு எந்த அளவுக்கு ஞானத்தை எடுத்துக்குவாங்களோ वो उतना बड़ा वर्षे का हकदार बनेगा. அவங்க அந்த அளவுக்கு பெரிய சொத்துக்கான உரிமையாளர்களாக ஆகுவாங்க. प्रैक्टिकल में बड़े से बड़े वर्षे का हकदार बनेगा. பிராக்டிக்கல்ல பெரியதிலும் பெரிய சொத்துக்கான உரிமையாளர்களாக ஆகுவாங்க. वो ज्ञान स्वरूप बाप அந்த ஞான ஸ்வரூபம் அப்பா फिर किसमें आवेगा? பிறகு யாருக்குள்ள வருவாங்க? जो ज्ञान को महत्व देगा யாரு ஞானத்துக்கு மகத்துவம் கொடுப்பாங்களோ उसमें आवेगा. அவங்களுக்குள்ள வருவாங்களா? या जो उस बाप की प्रॉपर्टी இல்லைன்னா அந்த அப்பாவோட ப்ராப்பர்ட்டி बाप के उस रूप को महत्व ही नहीं देगा அப்பாவினோட அந்த ரூபத்துக்கு மகத்துவமே கொடுக்கறது இல்ல, उसमें आवेगा. அவங்களுக்குள்ள வருவாங்களா? तो भारत ही है அப்போ பாரத் தான் இருக்கு, जिसमें बाप आते हैं. யாருக்குள்ள அப்பா வராங்க. भारत में ही आकर के रचयिता பாரத்குள்ளதான் வந்து படைப்பவர், और रचना के आदि मध्य अंत का राज बताते हैं. பிறகு படைப்பினோட முதல் இடைக்கரையினோட ரகசியத்தை சொல்றாங்க. और धर्म कैसे आते हैं மத்த தர்மங்கள் எப்படி வராங்க? वो भी बाप समझा सकते हैं. அது கூடயும் அப்பால புரிய வைக்க முடியும் कैसे आते हैं எப்படி வராங்கன்னு. है? எப்படி வராங்க? और धर्मों की மத்த தர்மங்களோட जो मुख्य आत्माएं हैं யாரு முக்கிய ஆத்மாக்கள் இருக்காங்க, उन धर्मों के जो बीज बाप हैं அந்தந்த தர்மங்களினோட விதைகள் யார் இருக்காங்களோ அப்பா, उनमें क्यों नहीं आते हैं? அவங்களுக்குள்ள ஏன் வர்றது இல்ல? सतो प्रधान बनना சதோ பிரதான ஆகிறது न बनना ஆகாம இருக்கிறது, ये भी तो ज्ञान की ग्रहण करने की शक्ति के ऊपर आधारित है ना. இது கூடயும் ஞானத்தை எடுத்துக்கிற சக்தியினோட ஆதாரப்படி இருக்கு இல்லையா? बाप जो नॉलेज देते हैं அப்பா என்ன நாலேஜ उस கொடுக்கறாரு, नॉलेज को அப்பா என்ன நாலேஜ கொடுக்கறாங்களோ அந்த ஞானத்தை बिना कुछ भी मिक्स किए ஒண்ணுமே மிக்ஸ் பண்ணாம अपनी मनमत தன்னோட மனதினோட வழி या मनुष्य मत இல்லைன்னா மனிதர்களோட வழிமுறை मिक्स किए बगैर மிக்ஸ் பண்ணாம ज्यों का क्यों उठाना எப்படி இருக்குதோ அப்படியே எடுத்துக்கிறது, ये सबके बस की बात இது எல்லாரோட வசத்தினோட விஷயம் नहीं है. இல்ல. एक व्यक्ति की सुनी हुई बात ஒரு மனிதன் சொல்லியிருக்கிற விஷயம் दूसरा व्यक्ति जब सुनावेगा இன்னொரு மனிதன் எப்போ சொல்வாங்களோ तो जरूर उसमें कुछ न कुछ அப்போ கண்டிப்பா அதுல கொஞ்சம் நஞ்சம் मिक्स कर देगा. மிக்ஸ் பண்ணிடுவாங்க. कुमारता का दादी में ये शिफ्ट थी குமாரிகா தாதில இந்த ஒரு விசேஷம் இருந்தது. कि ब्रह्मा के मुख से जो भी वाणी निकलती थी பிரம்மா முக மூலமாக ஏதெல்லாம் வாணி வந்துட்டு இருந்ததோ घंटे 1.5 घंटे ஒரு மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரத்தினோடது उस वाणी को शब्द सह ज्यों का त्यों सुना देती थी. அந்த வாணிய வேர்ட் டு வேர்ட் ஆஸ் இட் இஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. फिर भी ஆனாலும் अंतर पड़ गया या नहीं पड़ गया? வித்தியாசம் ஏற்பட்டதா இல்லையா? क्यों अंतर पड़ गया? ஏன் வித்தியாசம் ஏற்பட்டது? क्योंकि रिपीट तो टैप रिकॉर्ड भी कर देता है. ஏன்னா ரிப்பீட் டேப் ரெக்கார்டர் கூடயும் பண்ணிடும். रिपीट करना कोई नॉलेज नहीं है. ரிப்பீட் பண்றது நாலேஜ் இல்ல.
जो भी भगवान बाप नॉलेज सुनाते हैं ரிப்பீட் பண்ணுறது ஒன்றும் நாலேஜ் இல்லை. ஏதெல்லாம் பகவான் அப்பா சொல்கிறாங்க उस नॉलेज के वाइब्रेशन को, அந்த நாலேஜினோட வைப்ரேஷன்ஸை, उस नॉलेज के भाव को அந்த நாலேஜினோட பாவத்தை ज्यों का त्यों पकड़ना எப்படி இருக்குதோ அப்படியே பிடிச்சிக்கிறது, और ज्यों का त्यों दूसरों को பிறகு எப்படி இருக்குதோ அப்படியே மற்றவங்களுக்கு सुनाना, समझाना, சொல்றது, புரிய வைக்கிறது. ये एक जैसा सबका नहीं हो सकता. இது ஒரே மாதிரி எல்லாரால கூடயும் ஆக முடியாது. तो और धर्म पिताएं भी ज्ञान ग्रहण करते हैं. அப்போ மற்ற தர்ம பிதாக்கள் கூடயும் ஞானத்தை எடுத்துக்கிறாங்க. वो स्वयं ज्ञानी होते हैं या भगवान का ही ज्ञान ग्रहण करते हैं. அவங்க சுயம் ஞானியாக இருப்பாங்களா இல்லைன்னா பகவானோட ஞானத்தை தான் எடுத்துக்கிறாங்களா? क्या होता है? என்ன ஆகுது? भगवान जब संगम युग में आता है, பகவான் எப்போ சங்கம் யுகத்துல வராங்க, तो भगवान का ही ज्ञान இப்போ பகவானோட और धर्म पिताएं भी ग्रहण करते हैं. பகவானோட ஞானத்தை தான் மற்ற தர்ம பிதாக்கள் கூடயும் எடுத்துக்கிறாங்க. आदम, एडम या प्रजापिता भी ग्रहण करता है. ஆதம், ஆடம் இல்லைன்னா பிரஜாபிதா கூடயும் எடுத்துக்கிறாங்க. क्या पड़ जाता है? ஆதம், ஆடம், பிரஜாபிதாவும் எடுத்துக்கிறாங்க. பிறகு என்ன வித்தியாசம் ஏற்படுது? है? अंतर पड़ता है. என்ன வித்தியாசம் ஏற்படுதுன்னா, जो और धर्म पिताएं हैं, மற்ற தர்ம பிதாக்கள் யார் இருக்காங்க, वो अपन को आत्मा समझने की उतनी प्रैक्टिस அவங்கள ஆத்மான்னு நினைச்சுக்கிற அந்த பிராக்டிஸ் नहीं करते. அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றது இல்ல. आत्मिक स्थिति में रह करके भगवान बाप के ज्ञान को नहीं सुनते. ஆத்மிக் ஸ்திதியில இருந்து பகவான் அப்பாவோட ஞானத்தை கேட்கறது இல்ல. कुछ न कुछ देह का अहंकार रह जाता है. கொஞ்ச நஞ்ச தேகத்தினோட அகங்காரம் இருந்துடுது. इसलिए बाप बार बार दोहराते हैं. அதனாலதான் அப்பா அடிக்கடி அதையே ரிப்பீட் பண்றாங்க. क्या कहते हैं? என்ன சொல்றாங்க? अपन को आत्मा समझ मुझ बाप को याद करो. தன்னை ஆத்மான்னு நினைச்சு அப்பா இருக்கிற என்ன நினைவு செய்யுங்க. नहीं तो वर्षे में बहुत अंतर पड़ जाएगा. இல்லைன்னா சொத்துல ரொம்ப வித்தியாசம் வந்துடும். तो और धर्म पिताएं कैसे आते हैं? இப்போ மற்ற தர்ம பிதாக்கள் எப்படி வராங்க? साथ आते हैं क्या? ஒரே டைம்ல வந்துடுறாங்களா? नंबरवार एक के बाद एक क्यों आते हैं? ஒன்னா வந்துடுறாங்களா? நம்பர்வாராக ஒருத்தருக்கு பிறகு ஒருத்தர் ஏன் வராங்க? दुनिया ऊंची स्टेज से नीची स्टेज में उतरती रहती है. உலகம் உயர்ந்த ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கிட்டே போகுது. सतो प्रधान से சத்தோ பிரதானத்திலிருந்து तमो प्रधान स्टेज में उतरती रहती है. தமோ பிரதான் ஸ்டேஜுக்கு இறங்கிட்டே போகுது. फिर उनका टाइम कैसे नूद हो जाता है? பிறகு அவங்களோட டைம் எப்படி ஃபிக்ஸ் ஆயிடுது? आने का வர டைம். हम ब्राह्मण भी पुरुषार्थ करते हैं. பிராமணர்களா இருக்கிற நாமளும் புருஷார்த்தத்தை செய்யறோம். अच्छा पुरुषार्थ करते हैं. நல்ல புருஷார்த்தம் செய்யறோம். ज्ञान युक्त धारणा करते हैं जीवन में. ஞானத்துக்கு அனுசாரமாக தாரணை செய்யறோம் வாழ்க்கையில. ज्ञान युक्त होकर के चलते हैं. ஞான எப்படி சொல்லுதோ அப்படியே நடக்கிறோம். श्रीमत के अनुकूल अपना जीवन बनाते हैं. ஸ்ரீமத்துக்கு அனுசாரமா நம்மளோட வாழ்க்கையை நம்ம செட் பண்ணிக்கிறோம். तो हमें कौन से युग में विशेष प्राप्ति होती है? அப்போ நமக்கு எந்த யுகத்துல விசேஷமான பிராப்தி கிடைக்கும்? संगमयुगी स्वर्णिम युग से लेकर के சங்கமிகி ஸ்வர்ணிம் யுகத்திலிருந்து सतयुग और त्रेता तक हमको
சத்யுக பிறகு திரேதா வரைக்கும் நமக்கு अनवरत और न प्राप्ति होती रहती है और उसके आधार पर அது எப்படின்னா அது கண்டினியூஸாக பிராப்தி ஆயிட்டே இருக்கும். பிறகு அதனோட ஆதாரப்படி 63 जन्म भी प्राप्ति होती है. 63 ஜன்மங்கள் கூடயும் நமக்கு பிராப்தி கிடைக்கும். और जो धर्म पिताएं हैं மத்த தர்ம பிதாக்கள் वो आत्मिक स्टेज की उस स्थिति को प्राप्त ही नहीं कर पाते. அவங்க ஆத்மிக ஸ்திதியினோட அந்த ஸ்டேஜை பிராப்தியே பண்ணிக்க முடியறதில்ல. जो ज्ञान का ईश्वरीय ज्ञान का मूल फाउंडेशन है. இது ஞானத்தினோட ஈஸ்வரிய ஞானத்தினோட மூல ஃபவுண்டேஷன் இருக்கு. वो धर्म पिताएं अभी ज्ञान में निकले होंगे या नहीं निकले होंगे? அந்த தர்ம பிதாக்கள் இப்போ ஞானத்துக்கு வந்திருப்பாங்களா இல்லையா? वो धर्म पिताएं जो परम धाम से डायरेक्ट द्वापर कलयुग में आते हैं. அந்த தர்ம பிதாக்கள் யாரு? துவாபர கலியுகத்துல பரந்தாமத்துல இருந்து டைரக்ட் வராங்க. பரந்தாமத்துல இருந்து आप नहीं अकेले नहीं बोलिए. நீங்க அந்த மாதாஜிக்கு சொல்லிட்டு இருக்காங்க பாபா, நீங்க ஒண்டி மட்டும் சொல்லாதீங்க. वो धर्म पिताएं அந்த தர்ம பிதாக்கள் अभी ईश्वरीय ज्ञान को पकड़ा होगा या नहीं पकड़ा होगा? இப்போ இந்த ஈஸ்வரிய ஞானத்தை கேட்ச் பண்ணிருப்பாங்களா இல்லையா? इस दुनिया में है या नहीं है? இந்த உலகத்துல இருக்காங்களா दुनिया இல்லையா? में तो है. இந்த உலகத்துல இருக்காங்க. लेकिन ईश्वरीय ज्ञान की बातें अभी पकड़ ले. ஆனா ஈஸ்வரிய ஞானத்தினோட விஷயங்களை பிடிச்சுக்கிற விஷயம் ये नहीं हो सकता. இது ஆக முடியாது. क्योंकि जो जितना देह अहंकारी होगा ஏன்னா யாரு எந்த அளவுக்கு தேக அகங்காரியாக இருப்பாங்களோ उतना ज्ञान की बातों से அந்த அளவுக்கு ஞானத்தினோட விஷயங்கள் இருந்து दूर रहेगा. தூரமாக இருப்பாங்க. अंदर एक உள்ள ஒரு और மாதிரி बाहर दूसरा. பிறகு வெளியில இன்னொரு மாதிரி. ऐसा मेरे नजदीक नहीं आ सकता. இப்படிப்பட்டவங்க என் கிட்ட வர முடியாது. है तो नंबरवार. இப்போ இருக்கிறது நம்பர் வாராக. तो वो धर्म पिताएं அப்போ அந்த தர்ம பிதாக்கள் आगे पीछे कैसे आते हैं? முன்னாடி இல்லைன்னா பின்னாடி எப்படி வராங்க? धारणा के आधार पर आते हैं. தாரணையினோட ஆதாரப்படி வராங்க. त्रिमूर्ति और गोला समझाने के लिए बहुत अच्छा है. திரிமூர்த்தி பிறகு சிருஷ்டி சக்கரம் புரிய क्या समझाने के लिए? வைக்கிறதுக்காக ரொம்ப நல்லா இருக்குது. என்ன புரிய வைக்கிறதுக்காக? है दूसरे धर्मों की बात अगर समझानी है மத்த தர்மங்களினோட விஷயத்தை ஒருவேளை புரிய வைக்கணும்னா तो कौन कौन से चित्रों पर अच्छी तरह समझा सकते हैं? அப்போ எந்தெந்த சித்திரங்களை பற்றி நல்லபடியாக புரிய வைக்கலாம்? गोले के चित्र पर சிருஷ்டி சக்கரம் और பிறகு झाड़ के चित्र पर समझा सकते हैं. கல்ப மரத்தினோட சித்திரம் என்ன இருக்குதோ அதை பற்றி புரிய வைக்கலாம். बता सकते हैं कि आधा कल्प तो है एक धर्म. சொல்லலாம் பாதி கல்பம் இருக்கிறது ஒரு தர்மம். बाकी आधा कल्प में மற்றபடி பாதி கல்பத்துல अनेक धर्मों का आवर्तन होता है. நிறைய தர்மங்கள் வந்துடுது. इसलिए उसको कहते हैं द्वापुर. அதனாலதான் அதுக்கு சொல்வாங்க துவாபுர, द्वैतवादीपुर. இரட்டைவாதிபுரம். इन बातों का सारी दुनिया के मनुष्य मात्र को पता नहीं है. இந்த விஷயங்களை பற்றி முழு உலகத்தினோட மனிதர்களுக்கு ஒன்றும் தெரியாது. क्रिश्चियन जो होंगे யாரு கிறிஸ்டியன்ஸோ इन बातों को न जानने के कारण இந்த விஷயங்களை பற்றி தெரியாம இருக்கிற காரணத்தினால भले उनको सुनाया हो பலே அவங்களுக்கு சொல்லியிருந்தாலும் तो भी ஆனாலும் विश्वास करेंगे? நம்புவாங்களா? विश्वास ही नहीं करेंगे. நம்பவே மாட்டாங்க. वो क्राइस्ट का बाइबल ही सुनाते जाएंगे. அவங்க கிறிஸ்டினோட பைபிளை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. और
क्या सुनावेंगे? வேற என்ன சொல்வாங்க? परंतु तुम बच्चों की बुद्धि में तो सारी बातें हैं। ஆனா குழந்தைகளான உங்களோட புத்தியில முழு விஷயங்கள் இருக்கு. तुम समझा सकते हो நீங்க புரிய வைக்கலாம். कि हम रचयिता और रचना के आदि मध्य अंत को जानते हैं। நாம படைப்பவர் பிறகு படைப்பினோட முதல் இடைய கரையை பற்றி நமக்கு தெரியும். इसलिए हम आस्तिक हैं। அதனால தான் நாம ஆஸ்திகா இருக்கோம். हम आस्थावान किस लिए हैं? நாம நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களாக ஏன் ஆயிருக்கோம்? हम जिसके ऊपर आस्था रखते हैं நாம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கோமோ उसकी बायोग्राफी को हम जानते हैं। நாம அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கு. इसलिए हम आस्तिक हैं। அதனால நாம ஆஸ்திகா இருக்கோம். दुनिया में உலகத்துல जो भगवान बाप को नहीं जानते हैं யாருக்கு பகவான் அப்பா பற்றி தெரியாது तो वो उसकी बायोग्राफी को भी அப்ப அவங்க அவரோட பயோகிராஃபியை பற்றியும் नहीं बता सकते हैं। சொல்ல முடியாது. मोस्टली तो यही बतावेंगे भगवान सर्वव्यापी है। மோஸ்ட்லி இந்த விஷயத்தை தான் சொல்வாங்க, பகவான் சர்வவியாபியா இருக்காங்கன்னு. सर्वव्यापी है तो बायोग्राफी जीवन कहानी की बात खत्म हो जाती है। சர்வவியாபியன்னா பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறினோட விஷயம் முடிஞ்சு போயிடுது. तो दुनिया में तो कोई नहीं जानते हैं। அப்போ உலகத்துல ऐसे ऐसे तुम समझा सकते हो। யாருக்குமே இந்த விஷயங்களை பற்றி தெரியாது. இப்படியெல்லாம் நீங்க புரிய வைக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. भाषण में भी लिख सकते हो। ஸ்பீச்ல கூடயும் எழுதலாம். जो ऋषि मुनि थे யாரு ரிஷி முனிகள் இருந்தாங்க वो परमात्मा को और उनकी रचना के आदि मध्य अंत को नहीं जानते थे। அவங்களுக்கு பரமாத்மா பிறகு அவங்களோட முதல் இடையக்கரையை பற்றி தெரிஞ்சிருக்கல. इतने बड़े बड़े विद्वान पंडित आचार्य ही नहीं जानते थे। இவ்வளவு பெரிய வித்வான் பண்டித் देखो बन रहे हैं। இவ்வளவு பெரிய வித்வான் பண்டித் ஆச்சாரிகளுக்கு பற்றிய அவங்களுக்கே தெரியாதுன்னா அவங்க பாபா சொல்றாங்க பெரிய பெரிய பண்டிதர்கள் कि तुम बच्चे जानते हो। ஆனா உங்களுக்கு தெரியும், குழந்தைகளான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. जो जानता होगा யாருக்கு தெரிஞ்சிருக்குமோ वो दूसरों को समझा सकता है या नहीं समझा सकता? அவங்களால மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா இல்லையா? जो जानता होगा उसकी पहचान होगी कि वो दूसरों को भी யாருக்கு தெரிஞ்சிருக்குமோ அதுக்கான அடையாளம் என்னன்னா அவங்க மத்தவங்களுக்கு கூடயும் समझा सकता है। புரிய வைக்க முடியும். आज से 5000 वर्ष पहले उन देवी देवताओं का राज्य था। இன்னிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி தேவி தேவதைகளா இருக்கிற நம்மளோட ராஜ்யம் இருந்தது. ये बात हम समझा सकते हैं இந்த விஷயத்தை நாம புரிய வைக்க முடியும். क्योंकि देवी देवताएं जो होते हैं ஏன்னா யாரு தேவி தேவதைகளோ वो स्वर्ग में होते हैं। அவங்க ஸ்வர்கத்துல இருப்பாங்க. स्वर्ग में सुख होता है ஸ்வர்கத்துல சுகம் இருக்குமா या दुख भी होता है? இல்லன்னா துக்கமும் இருக்குமா? स्वर्ग में ஸ்வர்கத்துல सुख होता है, सुख ही सुख होता है। சுகம் இருக்கும், வெறும் சுகம்தான் இருக்கும். दुख का नाम निशान नहीं होता है। துக்கத்தினோட பேரு அடையாளமும் இருக்காது. इसलिए அதனால स्वर्ग में कोई भी दिन नहीं गिनता। ஸ்வர்கத்துல யாருமே டேஸ எண்ணுறது கிடையாது. समय की काउंटिंग நேரத்தினோட கவுண்டிங்கு वहाँ होती है? नहीं होती है। அங்க என்ற விஷயம் இருக்குமா? இருக்காது. सुख में टाइम சுகத்துல நேரம் जल्दी बीत जाता है சீக்கிரமாக அது கடந்து போயிடுதா?
या देर में बीतता है। இல்லைன்னா லேட்டாக கடந்து போகுதா? ये नियम है இது நியமமா இருக்குது. कि सुख में टाइम का पता ही नहीं चलता சுகத்துல டைமை பற்றி தெரியவே தெரியறதில்ல. और दुख का टाइम பிறகு துக்கத்துல டைம் एक एक दिन गिन करके ஒவ்வொரு நாள் அதை கவுண்ட் பண்ணி टाइम की गिनती करनी पड़ती है। டைமை அந்த என்ற விஷயம் என்றது ஏற்படுது. तो बात स्पष्ट है। அப்போ இந்த விஷயம் கிளியராக இருக்கு. जिस दुनिया में எந்த உலகத்துல समय की गिनती करनी पड़ती है நேரத்தினோட கவுண்டிங் என்றது செய்ய வேண்டியதாக இருக்குதோ उसकी हिस्ट्री बनाई जाती है। அப்போ அதோட ஹிஸ்டரிய உருவாக்கப்படுகிறது. मनुष्यों की इस द्वैतवादी दुनिया में மனிதர்களினோட இந்த இரட்டைவாதி உலகத்துல 2500 वर्ष की हिस्ट्री मिलती है। 2500 வருஷங்களோட ஹிஸ்டரி கிடைக்குது. उस 2500 वर्ष में அந்த 2500 வருஷங்கள்ல दो मतें फैलाने वाले ரெண்டு டைரக்ஷன்ஸ பரவக்கூடியவங்க दूसरे धर्म पिताएं आए। மத்த தர்ம பிதாக்கள் வந்தாங்க. और जब परिवार में ही समझो ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பரிவாரத்திலே நினைச்சுக்கோங்க, दो मतें हो जाएं சப்போஸ் பரிவாரத்திலே 2 டைரக்ஷன்ஸ் ஆயிடுச்சுன்னா तो झगड़ा होगा कि नहीं? அப்போ சண்டை ஏற்படுமா இல்லையா? झगड़ा जरूर होता है। கண்டிப்பாக சண்டை ஏற்படும். तो ये द्वैतवादी दुनिया द्वापर युग है। அப்போ இந்த இரட்டைவாதி உலகம் துவாபர் யுகம் ஆயிருக்கு. जहाँ से दुनिया में झगड़े फसाद मारा मारी होती आई है। எங்கிருந்து உலகத்துல இந்த சண்டை அடிதடி இதெல்லாமே வந்துட்டு இருக்கு. ये दुख की दुनिया है। இது துக்கத்தினோட உலகம் ஆயிருக்கு. जहाँ मनुष्यों ने எங்க மனிதர்கள் एक एक दिन काउंट करके ஒவ்வொரு நாள் கவுண்ட் பண்ணி जीवन बिताया है। வாழ்க்கைய நடத்திருக்காங்க. एक जीवन नहीं ஒரு வாழ்க்கை இல்ல, अनेक जन्म बिताए हैं। நிறைய ஜன்மங்களை அத இது பண்ணிருக்காங்க, கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. नहीं तो இல்லைன்னா पूर्व जन्म का किसी को याद பூர்வ ஜென்மத்தை பற்றி யாருக்குமே ஞாபகம் नहीं रहता है। இருக்கிறது फिर இல்லை. भी ஆனாலும் कितने वर्ष की हिस्ट्री है मनुष्यों के पास मौजूद है। எத்தனை வருஷங்களோட ஹிஸ்டரி மனிதர்கள் கிட்ட பிரசன்ட் ஆக இருக்கு. है 2500 साल की हिस्ट्री 2500 வருஷங்களோட ஹிஸ்டரி नंबरवार प्रूफ और प्रमाण के साथ मनुष्यों के पास मौजूद है। நம்பர் வார் வித் ப்ரூஃப் மனிதர்கள் கிட்ட இருக்குது. मोहनजोदड़ो हड़प्पा की खुदाई इस बात का प्रमाण है। மோகஞ்சோதோடோ என்னோட அந்த ஒரு அகழ்வாராய்ச்சி என்ன இருக்குதோ அந்த ஒரு அகழ்வாராய்ச்சி இந்த விஷயத்துக்கான ப்ரூஃப் ஆயிருக்கு. मेसोपोटामिया शहर की खुदाई इस बात का प्रमाण है। மெசோபொட்டாமியா என்னோட அந்த அகழ்வாராய்ச்சி என்ன இருக்குதோ அது இதுக்கான ப்ரூஃப் ஆயிருக்கு. कि 2500 से पुरानी कोई भी चीज वहाँ नहीं मिली। 2500 வருஷங்களினோட அதை விட பழைய பொருள் எங்க எதுவுமே அங்க கிடைக்கல. भारत के शास्त्रों में भी लिखा हुआ है। பாரத்தினோட சாஸ்திரத்துல கூட எழுதிருக்காங்க कि भगवान आज से 2500 साल पहले இன்னிலிருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி 5000 साल पहले அப்படின்னா பாபா சொல்றாங்க 5000 வருஷங்களுக்கு பின்னாடி कौन से युग के अंत में आया था? எந்த யுகத்தினோட கடைசில வந்திருந்தாங்க? है द्वापर के अंत में आया था। துவாபர் யுகத்தினோட கடைசில வந்திருந்தாங்க.
महाभारी महाभारत युद्ध कराया था। பிறகு மகாபாரி மகாபாரத யுத்தத்தை பண்ண வச்சிருந்தாங்க. महाभारत युद्ध कराने के बाद மகாபாரத யுத்தம் செய்ய வச்சதுக்கு பிறகு सुख की दुनिया आनी चाहिए சுகத்தினோட உலகம் வரணுமா या दुख की दुनिया आनी चाहिए? இல்லன்னா துக்கத்தினோட உலகம் வரணுமா? है सुख की दुनिया आनी चाहिए तो சுகத்துக்கான உலகம் வரணும். भगवान के आने का महत्व है। அப்ப பகவான் வர்றதுக்கான மகத்துவம் வரும் இருக்கும். परंतु द्वापर के अंत में भगवान आया कृष्ण भगवान के रूप में। ஆனா துவாபர யுகத்தினோட கடைசில பகவான் வந்தாங்க கிருஷ்ண பகவானோட ரூபத்துல. और पापी कलयुग की स्थापना हो गई। பிறகு பாவி கலியுகத்தினோட ஸ்தாபனை ஆயிடுச்சு. तो पाप की दुनिया में दुख होगा அப்ப பாவத்தினோட உலகத்துல துக்கம் இருக்குமா या सुख होगा? இல்லன்னா சுகம் இருக்குமா? दुख ही दुख होता है। வெறும் துக்கம் தான் இருக்கும். तो ये शास्त्रों की थ्योरी அப்போ இது சாஸ்திரங்களினோட தியரி ठहरती नहीं है। அது அங்க செட் ஆகாதுன்னு சொல்றாங்க. अंधश्रद्धा अंधविश्वास की बात हो गई। குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கையினோட விஷயம் ஆயிடுச்சு. इसलिए बाप कहते हैं அதனால அப்பா சொல்றாங்க ये समय की जो गणना है இந்த நேரத்தினோட அந்த அந்த கால்குலேஷன் என்ன இருக்கு, கவுண்டிங் என்ன இருக்கு, हिस्ट्री के अनुसार ஹிஸ்டரியினோட அனுசாரமாக அதோட எண்ணிக்கை என்ன இருக்கு, वो मनुष्यों के पास सिर्फ 2500 साल की है। அது மனிதர்கள் கிட்ட வெறும் 2500 வருஷங்களினோடது இருக்குது. 5000 वर्ष पहले की बात को 5000 வருஷங்களினோட முன்னாடி இருக்கிற விஷயங்கள் जो उन्होंने गणना करके दिखाया है அவங்க என்ன கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க, वो शास्त्रों की कपोल कल्पित बातें हैं। இது சாஸ்திரங்களினோட கப்போல் கல்பித்த விஷயங்களா இருக்குது. அப்படின்னா அந்த கற்பனைகளினோட விஷயமா இருக்குது. वो पुराण पंथी है। அது புராண பந்தியா இருக்குது, புராண பந்தியா இருக்கு. वो कोई हिस्ट्री नहीं है। அது ஹிஸ்டரி கிடையாது. இப்போ சாஸ்திரங்கள்ல சொல்ற போல ஆயிடுச்சு, ஆனா அது ஹிஸ்டரி கிடையாது. उसका कोई भी प्रूफ मनुष्यों के पास नहीं है। அதோட எந்த ப்ரூஃப் கூடயும் மனிதர்கள் கிட்ட இல்ல. सच्चाई ये है உண்மையான விஷயம் என்னன்னா कि जो 2500 वर्ष की हिस्ट्री प्रूफ सहित मनुष्यों के पास मिल रही है 2500 வருஷங்களினோட ஹிஸ்டரி மனிதர்கள் கிட்ட வித் ப்ரூஃப் என்ன கிடைச்சிட்டு இருக்கு, वो दुख की दुनिया की हिस्ट्री है। அது துக்கத்தினோட உலகத்தினோட ஹிஸ்டரி ஆயிருக்கு. और दुख பிறகு துக்கம், और सुख பிறகு சுகம். दुख होता है कुमति से। துக்கம் ஆகுது குமதி மூலமாக, கெட்ட டைரக்ஷன்ஸ் மூலமாக. कौन सी मति से? எந்த டைரக்ஷன் மூலமாக? कुमति से। குமதி மூலமாக. और सुख होता है பிறகு சுகமாகிறது सुमति से। சுமதி மூலமாக. ये तो शास्त्रों में भी लिख दिया है, जहाँ सुमति तहाँ संपत्ति नाना। அது சாஸ்திரத்துல கூட எழுதியிருக்காங்க, எங்க சுமதி அப்படின்னா நல்ல புத்தி இருக்குமோ அப்போ அங்க சம்பத்தி அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி செல்வம் என்றது நிறைஞ்சிருக்கும். जहाँ कुमति तहाँ विपत्ति निधन। பிறகு எங்க கெட்ட டைரக்ஷன்ஸோ புத்தி கெட்ட போயிருக்குதோ அங்க என்னன்னா எல்லாமே லாஸ் தான் ஆகும். सुमति देने वाला कौन है? சுமதி கொடுக்கக்கூடியவங்க, அந்த அழகான டைரக்ஷனை கொடுக்கக்கூடியவர் யாரு? सो कोई को पता ही नहीं है। அத பற்றி யாருக்குமே தெரியாது. बुद्धिमानों की बुद्धि, புத்திசாலிகளுக்கு கூட புத்தி एक ही परमपिता परमात्मा है। ஒரு பரம்பிதா பரமாத்மா தான் இருக்காங்க. जिसकी बुद्धि कभी भी भ्रष्ट नहीं होती। அவங்களோட புத்தி எப்பவுமே தாழ்த்தது ஆகிறதே இல்ல. मनुष्य तो जन्म मरण के चक्र में आते आते
மனிதர்கள் ஜனன மரண சக்கரத்துல வந்து வந்து देह के सुख भोगते भोगते தேகத்தினோட சுகத்தை அனுபவம் செஞ்சு செஞ்சு मन बुद्धि रूपी आत्मा को மனபுத்தி ரூபமான ஆத்மாவை नीचे गिराए देते हैं கீழே விழ வச்சிடுறாங்களா या बचे रहते हैं, இல்லைன்னா அப்படியே சேஃபாக இருப்பாங்களா? नीचे ही गिराते चले जाते हैं। கீழேயே விழ வச்சுட்டே போயிடுறாங்க. एक ही आत्मा ऐसी है, ஒரே ஒரு ஆத்மா தான் இப்படி இருக்காங்க. मनुष्यों के बीच में पार्ट बजाने वाली, மனிதர்களுக்கு நடுவுல பாட்டு செய்யக்கூடியவங்க, जो कभी भी नीचे नहीं गिरती है, யாரு எப்பவுமே கீழே வீழ்றது இல்ல, जन्म मरण के चक्र में नहीं आती है, गर्भ ஜனன மரண சக்கரத்துல வர்றது இல்ல, से जन्म नहीं लेती है, கர்ப்ப மூலமாக ஜன்ம எடுத்துக்கிறது இல்ல. ये उसी आत्मा का कमाल है। இது அந்த ஆத்மாவினோட அற்புதமான விஷயம் தான் இருக்கு. जो आकर के इस सृष्टि पर யாரு வந்து இந்த சிருஷ்டிக்கு स्वर्ग स्थापन करती है, இந்த சிருஷ்டில வந்து ஸ்வர்கத்தை ஸ்தாபனை जरूर செஞ்சுட்டாங்க. सदा काल स्वस्थिति में கண்டிப்பாக சதா காலம் சுயத்தினோட ஸ்டேஜ்ல रहने वाली आत्मा होगी। இருக்கக்கூடிய ஆத்மாக இருப்பாங்க. नहीं तो देवताएं भी स्वस्थिति में रहते हैं, இல்லன்னா தேவதைகள் கூடயும் சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருப்பாங்க. परंतु क्या सदा काल स्वस्थिति में रहते हैं? ஆனா என்ன சதா காலத்துக்காக சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருக்கிறாங்களா? 2500 साल के बाद 2500 வருஷங்களுக்கு பிறகு उनकी स्वस्थिति அவங்களோட சுயத்தினோட ஸ்டேஜ் परिस्थिति में फंस जाती है। பரிஸ்திதியில மாட்டிக்குது. सदा काल स्वस्थिति में சதா காலம் ஸ்வஸ்திதியில नहीं रहते हैं, लेकिन இருக்கிறது இல்ல. ஆனா परमपिता परमात्मा शिव, பரம்பிதா பரமாத்மா சிவன் जो तुरीय आत्मा है, யாரு தனிப்பட்ட ஆத்மா இருக்காங்க, सदा शिव कहा जाता है, சதா சிவன் சொல்லப்படுகிறாங்க. वो सदैव ही स्वस्थिति में रहने वाला है। அவங்க சதா சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஓம் சாந்தி.